Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போட டிசைன் என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோப் போட்டுக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி இதில் நம்ம லைட்டாக ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயினில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த கோல்டு கலர் த்ரெட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே வந்து நீடில் போட்டுக்கலாம். எடுத்துட்டு இந்த கோல்டு கலர் த்ரெட்டுக்குள்ளே நீடில் போட்டுடணும். ரெண்டையுமே நம்ம சைடு ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ பீட்ஸ் ஒட்டியில் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி திரும்பவும் போட்டுக்கலாம். இந்த பால் செயின் போட்டுக்கலையே, அதில் வந்து ஒரு 3 பீட்ஸ் தள்ளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பீட்ஸ்லாம் நம்ம போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒன்று 2 இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் லட்சுமி காயின் போட்டுக்கலாம். ஹோல் இருக்கு இல்லையா, ஹோலில் வந்து நீடில் எடுத்துட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். திரும்ப இந்த மாதிரி வச்சுட்டு ஹோலுக்கு வெளியில் வந்து நீடில் உள்பக்கம் போடணும். நம்ம அப்படியே இந்த பால் செயினையும் வந்து சைடு ஸ்டிச் போட்டுடலாம். லட்சுமி காயினில் ஹோல் வழியாக எடுத்துட்டு நம்ம வெளியில் வந்து நீடில் உள்பக்கம் போடுறோம். நம்ம ரெட் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டுக்கலாம் இல்லையா, க்ரீன் கலர்லேயும் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சுற்றணும். இதில் வந்து நம்ம 2 சுற்றணும். ரெட் கலர் வந்து கொஞ்சம் நீளமாக போட்டிருக்கோம். க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு இந்த காயினை ஒட்டி நான் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க.
அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் இல்லையா ஓவல் சைஸ் பீட்ஸு ஃப்ரெஞ்ச் நாட்டு அதே இதை திரும்ப இங்கே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.